சேலத்தில் மாநாடு நடத்தி ஒருபுறம் திமுகவுக்கு கூட்டம் கூடுது பாருங்க என்று காட்டிவிடலாம், எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அச்சாரம் போட்டுவிடலாம், அப்படியே எப்படியாவது உதயநிதிக்கு பட்டாபிஷேகத்தை நடத்திவிடலாம் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருந்த திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு பேரிடியாய் முடிந்திருக்கிறது திமுக இளைஞரணி மாநாடு. அட இது மட்டுமா, இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாம் இருக்கு. மஞ்சள் பையை தூக்கி கொண்டு போக ஒரு கூட்டம், வாழைத்தாரை பிரித்து கொண்டு ஓட இன்னொரு கூட்டம், பிரியாணி என்ற பெயரில் போட்ட மஞ்சள் கலர் சாப்பாட்டை தூக்கி வீச சென்ற கையோடு தண்ணீர் பாட்டில்களை கூட விட்டு வைக்காமல் தலையில் வைத்து தூக்கி சென்ற உடன்பிறப்புகள். இன்னும் ஹைலைட் என்ன தெரியுமா, ஒட்டுமொத்தமாக பக்கத்தில் இருக்கும் டாஸ்மாகை முற்றுகையிட்டது போல குவிந்து தள்ளி அரசாங்க கஜானாவை நிரப்ப சரக்கை வாங்கி தள்ளிவிட்டார்கள் ஊபிக்கள். மாநாட்டுக்கு பேர் என்னவோ உரிமை மீட்பு மாநாடு, ஆனால் நடந்ததெல்லாம் ஃபன் மொமெண்ட்டுகள் தான். இந்த கொடுமைகளை அரங்கேற்றதான் 2 முறை தள்ளி வைத்து இப்போது நடத்தினீர்களா இந்த மாநாட்டை என்று மக்கள் கேள்வி கேட்டு கொண்டிருக்க, 2 முறை தள்ளி வைக்க வேறு ஒரு காரணம் இருப்பதாக கலாய்த்து தள்ளிவிட்டார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. மாநில மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது அங்கே ரிக்கார்ட் டான்ஸ் போட்டு நடத்திட்டு இருக்கிறாங்க. ரிக்கார்ட் டான்ஸுக்காகத்தான் இந்த மாநாடு 2 முறை தள்ளி வைத்து 3ஆம் முறை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ பொங்கலுக்கு குடும்பத்தோடு சுற்றுலா போனது போல உதயநிதியும் ஸ்டாலினும் முன்னால் அமர்ந்திருக்க, துர்கா ஸ்டாலினும் இன்பநிதியும் பின்னால் அமர்ந்திருக்க, சபரீசனும் செந்தாமரையும் முன்வரிசையில் அமர்ந்து எல்லாத்தையும் கவனிக்க என்று ஸ்டாலின் குடும்பத்தின் கச்சேரிதான் அரங்கேறி கொண்டிருந்தது அந்த சேலம் மாநாட்டில். அதிமுக மாநாட்டை காப்பியடித்து அரங்கம் அமைத்தும் கூட்டம் கூட்ட முடியாமல் காற்று வாங்கியதா திமுக இளைஞரணி மாநாடு? காலி இருக்கைகளிடம் அப்படி என்ன உணர்ச்சி பொங்க பேசினார் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி? ஆக மொத்தத்தில் சேலத்தில் அசிங்கப்பட்டது திமுக என்பது மட்டும் நிதர்சனம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.